ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். எல்லாருமே டியூட்டிக்கு போகிறதுல அவசரத்துலலாம் இருப்பீங்க, நேரம் போயிருப்பீங்க. நாங்கள் இப்போ தான் காலை சாப்பாடே சாப்பிட போகிறோம். நீங்கள் காலையில் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்றத வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்துட்டு சுட சுட இட்லி, சரிங்களா? இட்லியும் ஆட்டுக்கறி குழம்பும். உருளைக்கிழங்கு போட்டு குழம்பு வச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா, இதுதான் ஆட்டுக்கறி குழம்பு. செம்ம டேஸ்டியாக இருக்குங்க இட்லிக்கும் ஆட்டுக்கறி குழம்புக்கும். அப்புறம் பாருங்கள், எங்கள் வீட்டுக்காரர் வந்து எனக்கு தண்ணி சோறு தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் தண்ணி சோறு நல்லா மோர் போட்டு ஒரு மிளகாய் வெங்காயம் போட்டு உப்பு போட்டு நல்லா அடித்து அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி வந்துட்டு நம்ம ராவா வதக்கணும். நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு குடிச்சிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. எனக்கு வந்துட்டு நான் சரி குழம்பு இருக்குது அப்படின்ட்டு இட்லி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இட்லி சாப்பிட்றேன். வாங்க, உங்களுக்கு தண்ணி சோறு வேணுமா இட்லி வேணுமா அப்படின்ட்டு சாப்பிட்றதுக்கு எது பிடிக்கும் அப்படின்றத வந்துட்டு சொல்லுங்கள். இன்றைக்கி மருத்துவ குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, பப்பாளி பழம் வந்துட்டு டெய்லி சாப்பிட்டுட்டு வாங்க, சரிங்களா? கண்ணுக்கு குளிர்ச்சி. ரெண்டாவது, நேற்றைக்கு நான் வந்துட்டு மருதாணி வச்சேன் பாருங்கள். இந்த கோணெல்லாம் நிறையா வருதுங்கப்பா, சரிங்களா? எனக்கு பித்தம்லாம் இல்லை, அதனால தான் இப்படி இருக்குது. பித்தம் இருக்குது அப்படின்னா ரொம்ப கருப்பாக இருக்கும். பாருங்கள், எனக்கு இவ்வளோ தான், சும்மா கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நான் எடுத்துட்டேன். இவ்வளோ தான் இருக்குது. எனக்கு வந்து ரெட் கலராக இருக்குது. உங்களுக்கு இப்படி காமிக்கிறதுனால எப்படி தெரியுதுன்னு தெரியல. கோணெல்லாம் அதே யூஸ் பண்ணாதீங்க, அதில் வந்துட்டு கெமிக்கல்லாம் கலந்துருக்குறாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கெல்லாம் மருதாணி இலை கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணுங்கள். நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி, பித்தத்தை வந்து குறைக்கும். அது மாதிரி வச்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால், மருதாணி இலைக்கிட்டே பெரிய ஸ்டோரியே இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி அதனால் நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்க வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு இதை பயன்படுத்த பாருங்கள். மோஸ்ட்லி வந்துட்டு கோணை வந்துட்டு தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. நிறையா வந்துட்டு கீரைகள் வந்துட்டு சாப்பிடுங்க. நான் அடிக்கடி உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்கிறது அதுதான். நிறையா வந்துட்டு கீரைகள் சாப்பிட்டுட்டு வாங்க. அப்போ வந்து மலச்சிக்கல் வந்து நமக்கு சரியாயிடும், சரிங்களா? வேறு என்ன சொல்கிறேன்னு தெரியல. எல்லாத்துக்கும் எல்லா குறிப்புமே தெரியுது, ஆனால் அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு வர்றவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்றது தெரியல. நான் சொல்கிறது மாதிரியே நான் வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம்ப்பா, முடிஞ்ச அளவுக்கு, சரிங்களா? இதை சொல்லணும், உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். இப்போ வாங்க, உங்களுக்கு தண்ணி சோறு பிடிக்குமா இல்லை இட்லி ஆட்டுக்கறி பிடிக்குமான்ட்டு சாப்பிடலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க சாப்பிட்லாம். பாய்ங்க.